வணக்கம் பிள்ளைகள். இரண்டாம் தவணை பரீட்சை தரம் 11க்கு தயார்படுத்தும் முகமாக வவுனியா தெற்கு வலயத்தின் 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற இரண்டாம் தவணை பரீட்சையில பேப்பரை தான் இந்த வகுப்புல நாங்க பார்க்க போகிறோம். அப்ப அதுல பகுதி ஒன்றை நாங்க இப்ப பார்க்க போறோம். பகுதி ஒன்றுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், அது 2 மணித்தியாலத்துக்குரிய பேப்பர். பகுதி 1 2 மணித்தியாலத்துக்குரிய பேப்பர். எல்லா விடையையும் அந்த தரப்பட்ட விடைத்தாளிலேயே நீங்க எழுதணும். நீங்கள் எக்ஸ்ட்ரா அடிஷனல் ஷீட்ல எழுத முடியாது. தரப்பட்ட விடைத்தாளிலேயே எழுத வேண்டும். அதான் மிக முக்கியமான விஷயம். அதே மாதிரி பகுதி 1ல சாய்ஸ் கேள்வி என்ற ஒரு விஷயமே இல்லை. பகுதி 1ல வர எல்லாமே கட்டாய கேள்விகள். பகுதி 1ஐயும் ஏபி என்று சொல்லி 2ஆ பிரிச்சிருப்பாங்க. அதுல ஏ என்ற பகுதியில 1 தொடக்கம் 25 வினாக்கள் இருக்கும். 25 வினாக்கள் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் 2 புள்ளிகள் படி, அதாவது செய்க வழிக்கு ஒரு புள்ளி, விடைக்கு ஒரு புள்ளி படி, ஒவ்வொரு கேள்விக்கும் 2 புள்ளிகள் தருவாங்க. அப்படி 2 புள்ளி படி எங்களுக்கு 50 மார்க்ஸ் கிடைக்கும் அந்த 25 கேள்வியிலே. அதுக்கு பிறகு பி பார்ட்ல 5 ஸ்ட்ரக்சர் கேள்விகள் இருக்கும். சரியா, அமைப்பு கட்டுரை வினாக்கள். அப்ப அதுல 5 கேள்விக்கும் ஒவ்வொன்றுக்கும் 10 புள்ளிகள் படி 5 கேள்விக்கும் 50 புள்ளிகள் கிடைக்கும். அப்ப மொத்தமாக பகுதி 1 100க்கு 100 புள்ளிக்கு மார்க்ஸ் போடுவாங்க. 100க்கு போட்டு அதை 2ஆ பிரிப்போம். அதே மாதிரி பகுதி 2ம் 100க்கு போட்டு அதை 2ஆ பிரிப்போம். மொத்தம் 2ம் கூட்டுப்படும் கடைசியா. ஓகே தானே? அதுக்கு பிறகு சரி, இப்ப நாங்க பகுதி ஏக்கு வர போறோம். பகுதி ஏல 25 கேள்வி இருக்கும். அதே மாதிரி இதான் உங்களோட எக்ஸாமோட. சரியா, உங்களோட 2ஆம் தவணை பரீட்சையும் இதே மாதிரி இருக்கும். பகுதி ஏல 25 கேள்வி முடிஞ்ச கையோட பகுதி பியில 5 கேள்வி இருக்கும். இந்த போட்டிருக்காங்க எல்லா வினாக்களுக்கும் விடைகளை இத்தாளிலே எழுதுக. அதுல இடம் காணாதுன்றெல்லாம் நீங்க சாக்கு சொல்ல முடியாது. என்ன, நீங்க எழுதி பழகணும். நீங்க எக்ஸாம்ல சரியா அந்த இடத்தை பயன்படுத்தணும்னு சொன்னா இப்பவே பேப்பர் எல்லாம் பிரிண்ட் எடுத்து இந்த இடத்துக்குள்ள எழுதி பழகணும். இந்த இடத்துக்குள்ள எழுதி பழகணும். அது இடம் போதுமோ போதாதோ தரப்பட்ட இடத்துக்குள்ள எழுதும். எக்ஸாமினரை கூப்பிட்டு சொல்லிடுமா, இந்த இடம் காணாது, எனக்கு வேற ஒரு பேப்பர் தானு சொல்லி சொல்லிடுமா? இல்ல, சொல்லலாம். அதே மாதிரி இதுல இந்த விடையை எழுதுறீங்க பிழைச்சு போயிட்டு, அப்ப வெட்டி போட்டு பிறகு இப்படி எழுதுறது, நான் இந்த விடையை இங்கே எழுதி விடேன் என்று சொல்லி எழுதக்கூடாது. ஏன்னா முன்னுக்கே பிளான் பண்ணணும். முன்னுக்கே பிளான் பண்ணி இந்த அதாவது ரஃப் பேப்பரை வாங்கி, சரியா, சின்ன சின்ன செய்க வழிகள் சின்ன சின்ன தரவுகள் எல்லாம் அதில் குறிச்சு போட்டு ரஃபா குயிக்கா அதில் விடையை கண்டுபிடிச்சு போட்டு, அதுக்கு பிறகு இதுல தேவையான செய்க வழியையும் விடையையும் பொருத்தமான இடவழிகளை எழுதுவோம். சரியா, அப்ப இப்ப இருந்தே பழகும் எப்படி இந்த இடவழியை பயன்படுத்த வேண்டும். அதே மாதிரிதான் இங்கேயும் இடம் போதாம தான் இருக்கும். அப்ப இதுல கணக்கு செய்க வழி எல்லாம் வரப்போறது இல்லை, கொஞ்சம் செய்க வழி தான் வரப்போகுது. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த கேள்விகள் வடிவமைக்கப்பட்டிருக்கும். சரியா, போதுமான இடம், இந்த இடம் போதும். சரியா, கணக்க வசனங்கள் எல்லாம் எழுத வேண்டி வராது இதுல. ஓகே தானே? சரி, இப்ப பகுதி 1 ஏ பாட்டுல 25 கேள்வியில முதலாவது கேள்விக்கு போவோம். முதலாவது கேள்வி பாருங்க. சரி, எல்லாரும் பேப்பரை பிரிண்ட் எடுத்துட்டு வந்திருப்பீங்க நம்புறேன். அதனால நான் இடையில தான் நான் உங்களுக்கு இந்த பேப்பரை டிஸ்பிளே பண்ண போறேன். மற்றும்படி என்னுடைய ஒயிட் போர்டு தான் முழு நேர டிஸ்பிளேயாக இருக்கும். சரி, எல்லாரும் ரெட் பெண்ணோட ரெடி ஆகும். ரெட் பெண்ணால திருத்துங்கோ, சரின்னு சொன்னா சரியை போடுங்க, பிள்ளைன்னா பிள்ளைய போட்டுட்டு ரெட் பெண்ணாலே விட எழுதுங்க. சரியா, ரெட் பெண்ணாலே விட எழுதணும். பேனாவையும் பேப்பரையும் வச்சுக்கொண்டு கிளாஸ்ல இருங்க பிள்ளைகள். சரியா, அதுக்கு பெட்ஷீட்டையும் தலைவனையும் தலைக்கு கொடுத்து போட்டு படம் பார்க்குற மாதிரி பார்க்க வேண்டாம். இது பேப்பர் கிளாஸ். அப்ப முழு நேரமா நான் காய்ச்சி கொண்டு இருக்கக்குள்ள உங்களுக்கு போர் அடிக்கும், சில நேரம் நித்திர வரும். சரியா, அப்ப நீங்க என்ன செய்யணும்னா பேனாவையும் பேப்பரையும் கையில் வச்சுக்கொண்டு நான் என்னென்ன சொல்றேனோ அதெல்லாம் எழுதி கொண்டே இருங்க. தேவையோ தேவையில்லையோ அதெல்லாம் நோட் பண்ணி கொண்டே இருக்கும். பேனா உங்களோட பேப்பர்ல இருக்கும். அப்பதான் உங்களுக்கு நித்திர வராது. சரி, ஓகே. முதலாவது பாருங்க, ஒரு குறித்த நகர சபைக்கு உட்பட்ட வீடு ஒன்றிற்கு 12% ஆண்டு இறைவரி சதவீதத்தை அறவிடப்படுகிறது. ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம் 36,000. ஆண்டுக்கு செலுத்த வேண்டிய இறைவரி, ஆண்டு இறைவரி தான் கேட்டிருக்காங்க உங்களுக்கு. சரியா, ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம் தந்திருக்கு. முதலாவது கேள்வி எப்பவுமே பெரும்பாலும் இந்த கேள்விதான் முதலாவது கேள்வியா வாருது.
தீர்வை அல்லது இறைவரி மனிதனால் முதலாவது கேள்வியாக இருக்கும். ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம். ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம் 36,000 என்று தரப்பட்டிருக்கு. அதனால 100%. ஓகே, மீட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆர்டிஎம் மைக் கொண்டு இறங்கி கொண்டிருக்கு. பவிஷன் ஆகிறது இருக்குது. ஓகே, நோ ப்ராப்ளம். ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம் 36,000 ரூபாய்க்கு 12% இறைவரியாக கட்டும். அப்ப செலுத்த வேண்டிய இறைவரி எப்படி காணும்? 36,000 எப்படி 12% காணணும்? ஆண்டு இறைவரி எப்படி காண்றது? 36,000 ரூபாய்க்கு 36,000 12% காணணும்டா. ஓகே, வெரி குட். 36,000 ரூபாய்க்கு 12% காணணும்டா 36,000 100 மேல் 12 பெருக்கணும். 100 மேல் 12 பெருக்கணும். அப்ப இங்க 2 பூஜ்ஜியமும் இங்க 2 பூஜ்ஜியமும் வெட்டுப்படும். அப்ப 360 12 பேருக்கு என்னோட வந்தது? ஓகே ஓகே 4,320. ஓகே, கிடையாது. மெசேஜ்லயும் அனுப்பலாம். ஓகே, நன்றி. சரி சரி. அப்ப 4,320 சரியான விடை. இப்ப காலாண்டு இறைவரி என்று கேட்டிருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? காலாண்டு இறைவரி என்று கேட்டிருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? 4,320. காலாண்டு இறைவரின்னா காவாசி. 3 மாசம். இது முழு வருஷத்துக்கு 12 மாசத்துக்கு மூல வேண்டாம். 3 மாசத்துக்கு எவ்வளவு? காலாண்டு இறைவரி என்ன பிரிப்போம். அதுவே காலாண்டு இறைவரியை தந்துட்டு இறைவரியை கேட்டா என்ன செய்வோம்? 4 பேருக்கும். ஓகே, 4 பெருப்போம். சரியா? சரி. ஓகே. அப்ப 2வது எழுதுவோம். 2வது எழுதி சுட்டி வடிவத்தை மடக்கிய வடிவத்தில் எழுதுறது. சுட்டி வடிவத்தை மடக்கிய வடிவத்தில் எழுதுறதும் மடக்கிய வடிவத்துல சுட்டி வடிவத்தில் எழுதுறதும் அடிக்கடி வார கேள்விகள் உண்டு. சரியா? அதாவது இப்ப உதாரணத்துக்கு 2 3 அடுக்கு. 2 3 அடுக்குக்கு என்ன விட பிள்ளைகள்? 2 3 அடுக்கு விட என்ன? 2 3 அடுக்கு விட என்ன? 2 6. அப்படியா? என்ன? 8. சரியா? 2 3 அடுக்குன்னா 8. ஏன்னு சொன்னா 2 தர 2 தர 2 3 தரம் இருக்கணும். ஆகவே 8. இப்ப இவரை மடக்கை வடிவத்தில் எழுதணும்னா இதான் விடை. இவரை வலு ஒன்று சொல்லுவோம். சரியா? இவர் அடி இவர் சுட்டி இந்த 2ஐயும் சேர்த்து வலு என்று சொல்லுவோம். சரியா? இது விடை. அப்ப இந்த விடைக்கு தான் நாங்க மடக்கை எழுதுவோம். விடைக்கு மடக்கை எழுதுவோம். மடக்கை 8. சரியா? விடைக்கு மடக்கை எழுதுவோம். இந்த வலுவை கொண்டு பாருங்க, இந்த அடியா இருக்கிறத நாங்க 2 இங்க போடுவோம். 2 எத்தனையாம் அடுக்கு 8 என்று தெரியும் இப்ப எங்களுக்கு? 2 எத்தனையாம் அடுக்கு 8? 2 தான் 8. ஆகவே இதுதான் மடக்கை வடிவம். சரியா? இதுதான் மடக்கை வடிவம். சரியா? இங்க பாருங்க, திரும்ப சொல்றேன். சுட்டி வடிவம் வந்துட்டு மடக்கை வடிவம் கேட்டா இந்த விடைக்கு தான் நாங்க மடக்கை எழுதுவோம். சரியா? வலுவுக்கு இல்ல, விடைக்கு. சரியா? அப்ப மடக்கை 8. அடி 2ஆக உடைய மடக்கை 8. அதுக்கு விடை 3. என்ன சொன்னா 2 3ஆம் அடுக்கு தானே 8. அப்ப 2 3ஆம் அடுக்கு தானே 8. ஆகவே விடை 3. மடக்கை வடிவத்தை தந்துட்டு சுட்டி வடிவத்தை கேட்டா அது ஈஸி. இப்படி எழுதலாம். இந்த பேட்டர்ன்ல எழுதலாம். 2 3ஆம் அடுக்கு சமன் 8. என்ன முடியாது? இப்படி 2 3ஆம் அடுக்கு சமன் 8. ஓகேவா? 2 3ஆம் அடுக்கு சமன் 8. அப்ப இதுல சரியா இருக்கு. டபுள் செக் பண்ணணும். மடக்கை வடிவத்துக்கு வெளியே போட்டு குட்டி வடிவத்தை மடக்கை வடிவத்தை வெளியே போட்டு சரியா இருக்கா? 2 3ஆம் அடுக்கு 8 சரியா இருக்கா பார்க்கணும். அப்ப இந்த கேள்வியில 10 0.69990 சுட்டி வடிவம் தரப்பட்டிருக்கு. சுட்டி வடிவம் தரப்பட்டிருக்கு. இவருக்கு விட 5. விடை 5. அப்ப உங்களுக்கு தெரியும் விடைக்கு தான் நாங்க மடக்கை எழுத போறோம். விடைக்கு தான் நாங்க மடக்கை எழுத போறோம். அதான் மடக்கை வடிவம். அப்ப விடை 5. வலு இவர். அப்ப என்னன்னு வர போகுது? மடக்கை 5. மடக்கை 5. சரியா? மடக்கை 5. அங்கால வலு 10. என்ன பிள்ளைங்க? 10 10 எத்தனையாம் அடுக்கு? 10 எத்தனையாம் அடுக்கு 5? 10 எத்தனையாம் அடுக்கு 5? 0.69990. சரியா? இங்க பாருங்க, இந்த பேட்டர்ன் சரியா இருக்காண்டு.
10.0.690, அதுக்கு விடை வந்து 5. சரியா? ஓகேவா? இதுல எல்ஜி என்று போட்டுட்டு எல்ஓஜிக்கு பதிலா எல்ஜி என்று போட்டா அடி 10 போட தேவையில்லை. ஒரு எக்ஸ் என்று எழுதுறீங்களே தானே, நாங்க எக்ஸ் என்று தானே எழுதுவோம். அது மாதிரி எல்ஓஜி என்று போட்டா அடி 10 போடணும். எல்ஜி என்று போட்டா அடியில 10 போட தேவையில்லை. போட்டாலும் பிள்ளை இல்லை, போட தேவையில்லை. சரி, அப்படி எழுதினா பிள்ளைகளுக்கும் சரி. எல்ஜி 5.0.690. இந்த கேள்வியை ஞாபகம் வச்சுங்கன்னு சொன்னா சுட்டி வடிவத்தை மடக்கை வடிவமாகவும், மடக்கை வடிவத்தை சுட்டி வடிவமா இலவாகவும் மாற்றி கொள்ளலாம். விளங்காட்டு கேளுங்களா? அடுத்த கேள்வி இப்போ 3வது கேள்வி தீர்க்க. தீர்க்க சுருக்குக. இந்த தமிழ் உங்களுக்கு கூட தீர்க்கன்னு சொன்னா விடையை கண்டுபிடிச்சு கொடுக்கும். எக்ஸோ ஐயோ சட்டோ அந்த விடையை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். தீர்க்க. சுருக்குன்னா சுருக்கி எளிய வடிவில கொடுக்கணும். 10 மேல் 6 என்று சொன்னா 5 மேல் 3 கண்டு கடைசி விட கொடுக்கும். சுருக்கு கண்டா. சரியா? தீர்க்கண்டு வரக்குள்ள எக்ஸ் வர்க்கம் வர்க்கம் வந்துட்டாலே பிள்ளைகள் அதுக்கு 2 விட கொடுக்கும். நீங்க ஒரு விட கொடுத்தா உங்களுக்கு 1 மார்க்ஸ் தான் கிடைக்கும். ஒரு கேள்விக்கு 2 மார்க்ஸ் இல்ல. அப்ப எக்ஸ் வர்க்கம் வரக்குள்ள கட்டாயம் 2 விட இருக்கும். y வர்க்கம்ண்டா yக்கு 2 விட இருக்கும். எல் வர்க்கம்ண்டா எல்லுக்கு 2 விட இருக்கும். நல்லா மைண்ட்ல சேவ் பண்ணி கொடுங்க. அப்ப இங்க எக்ஸ் வர்க்கம் வந்துட்டு அப்ப 2 விட இருக்கு கட்டாயம். 2x வர்க்கம் 8 0 இதான் கேள்வி. சரியா? அப்ப முதல்ல இவரை காரணிப்படுத்துவோம். 2 உறுப்புகளை காரணிப்படுத்தணும்னா 2க்கும் பொதுவான உறுப்பை நம்ம வெளியே எடுக்கணும். அப்ப இதுல 2க்கும் பொதுவான உறுப்பு என்ன? 2. இதுல 2 இருக்கு, இங்கேயும் உள்ளுக்குள்ள 2 இருக்கு. அப்ப 2 பொது கொடுத்தா இங்க 2 தர எக்ஸ் வர்க்கத்துல 2 பொது கொடுத்தா எக்ஸ் வர்க்கம். இங்க 9 2 இருக்கு, அதுல 2 பொது கொடுத்தா 9. இப்ப இத பார்த்தோன்னே உங்களுக்கு இந்த 9 பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வரணும், இது ஒரு நிறைவேற்க. என்ன பிள்ளைகள் 1 4 9 16 25 36 இந்த மாதிரி நம்பர்களை பார்த்தா எங்களுக்கு நிறைவேற்க எண்ணுன்றது ஞாபகம் வரும். சரியா? அப்ப ஏ வர்க்கம் பி வர்க்கம் என்று சொல்லி ஒரு வடிவம் இருக்குல்ல. ஏ வர்க்கம் பி வர்க்கத்தை காரணிப்படுத்துறதுக்கு படிச்சிருக்கீங்க. என்ன? ஏ வர்க்கம் பி வர்க்கத்தை எப்படி காரணிப்படுத்துறது? ஏ வர்க்கம் பி வர்க்கம் எப்படி காரணிப்படுத்துறது? இந்த 2ஐயும் ஒருக்கா கூட்டணும், இந்த 2ஐயும் ஒருக்கா கழிக்கணும். சரியா? 2 நம்பருக்கும் வர்க்கம் வந்து நடுவுல மறை வந்தா 2ஐயும் ஒருக்கா கூட்டணும். 2 நம்பரையும் ஒருக்கா கூட்டணும், அதே மாதிரி 2 நம்பரையும் ஒருக்கா கழிக்கணும். 2 நம்பரையும் ஒருக்கா கழிக்கணும். ஏ வர்க்கம் பி வர்க்கம் என்ற வடிவத்தை இப்படி காரணிப்படுத்தலாம். அப்ப இப்ப இந்த கேள்வி ஏ வர்க்கம் பி வர்க்கம் என்ற வடிவத்துல இருக்குதா? ஓம் சார். இப்ப இல்ல. இப்ப இல்ல. ஏ வர்க்கம் இருக்கு, பி வர்க்கம் இல்லையே. பி வர்க்கம் ஓம் சார். பி வர்க்கத்தை வர பண்ணணும். எப்படி வர பண்ணலாம்? 3 வர்க்கம். 9 நாங்க 3 வர்க்கம் என்று எழுதலாம். 9க்கு பதிலா நாங்க 3 வர்க்கம் என்று எழுதலாம். ஏனென்றா 3 வர்க்கம் 9, 4 வர்க்கம் 16, 5 வர்க்கம் 25. என்ன? அப்போ 9க்கு பதிலா 3 வர்க்கம் என்று எழுதலாம். இப்ப பாருங்க, ஏ வர்க்கம் பி வர்க்கம் என்று வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு. அப்ப இதை எப்படி காரணிப்படுத்தணும்னு சொன்னான்? ஒருக்கா கூட்டணும், ஒருக்கா கழிக்கணும். அப்ப இதையும் என்ன செய்ய போறோம்? நாங்க 2ஐயும் ஒருக்கா கூட்டுவோம், எக்ஸ் ஆக 3. 2ஐயும் ஒருக்கா கழிப்போம், எக்ஸ் ஆக 3 சமன் 0. சரியா? சமன் 0. ஓகேவா? சரி. இப்ப பாருங்க, இந்த 2 டிஸ்டர்பா இருக்கு. ஏன்னா இந்த 2 நம்ம 2 பக்கம் பிரிச்சு விடுவோம். ஏன்னா எல்லாம் பெருக்கப்படுது தானே, எல்லாம் பெருக்கப்படுது. அப்ப பெருக்கப்பட்டதை இல்லாம பண்றதுக்கு பிரிப்போம், 2ஆல பிரிப்போம். மற்ற பக்கம் 2ஆல பிரிப்போம். அப்ப இந்த 2ம் 2ம் வெட்டுப்பட்டுரும். அங்க 0த்தை எத்தனையால பிரிச்சாலும் அது 0 தான். 0த்தை எத்தனையால பிரிச்சாலும் அது 0 தான். அப்ப என்ன வரப்போகுது? எக்ஸ் ஆக 3 சமன் 0 வந்துட்டா? இப்போ பாருங்க, சமன்பாடுகள் இந்த பாடத்துல படிச்சிருப்பீங்க. 2 கோவைகள் பெருக்கப்பட்டு 0 எப்ப வரும்?
10ம் 0ம் பெருக்கப்பட்டா விடை என்ன? 10ம் 0ம் பெருக்கப்பட்டா விடை என்ன? 0 அப்ப 100ம் 0ம் பெருக்கப்பட்டா 0ம் 100ம் பெருக்கப்பட்டா 0ம் 100ம் பெருக்கப்பட்டா என்ன விட? 0 அதுவும் 0. இதுல இருந்து என்ன விளங்குதுன்னா, பூஜ்ஜியத்தை எந்த நம்பரால பெருக்கினாலும் 0 தான் வரும். அது முன்னுக்கு 0 இருந்தாலும் சரி, பின்னுக்கு 0 இருந்தாலும் சரி. 10 பூஜ்ஜியத்தால பெருக்கினாலும் 0, 0த்தை 100ஆல பெருக்கினாலும் 0. அப்ப இந்த விடையாக 0 வந்திருக்குன்னு சொன்னா, ஒன்று இவர் 0மா இருந்திருப்பார், அல்லது இவர் 0மாக இருந்திருப்பார். எங்களுக்கு தெரியாதே, எங்களுக்கு தெரியாது யார் 0மா இருந்திருப்பாருன்னு தெரியாது. அப்ப நம்ம ரெண்டையும் 0த்துக்கு சமப்படுத்துவோம். சரியா? ஒன்று இவர் 0மா இருந்திருப்பார், அல்லது அல்லது இவர் 0மாக இருந்திருப்பார். முன்பு 0மாக இருந்திருப்பார். தெரியாது. சரியா? அவ இவர் 0மாக இருந்திருந்தால் இங்க பாருங்க, இந்த 3 கூட்டுப்படுது. அப்ப மற்ற பக்கம் போனா என்ன செய்யும்? இந்த 3 கூட்டுப்படுது, மற்ற பக்கம் போனா என்ன செய்யும்? கழிப்படும். அடிபடும். ஆகவே சைவர்ல இருந்து 3 போனா சயம். அத மாதிரி இங்க பாருங்க, இந்த 3 கழிப்படுது. அப்ப மற்ற பக்கம் போனா என்ன செய்யும்? இந்த 3 பூஜ்ஜியத்தோட கூட்டுப்படும். ஆகவே நேர் 3 வரும். மறை 3 நேர் 3 வரப்போகுது. நேர் 3 மறை 3 வரப்போகுது. ஆகவே 2 விடைகள் கொடுக்கணும். எக்ஸ் வர்க்கம் என்று வந்தா அந்த கேள்விக்கு 2 விடைகள் கொடுக்கணும், மறந்துடாங்க. ஓகே ஓகே ஓகே, அப்படின்னு செய்யலாமா? ஓகே, இருந்தால் வெரி குட், அப்படின்னு செய்யலாம். பெர்ஃபெக்ட். உங்களோட சரி, பிளஸ் ஓ மைனஸ் எல்லாம் செய்வீங்க. ஓகே, சரி சரி. அது மாதிரி இருந்தால் பக்கங்கள்ல நீளம் காணக்குள்ள, அதாவது பைதகரஸ் தேற்றம் போட்டு பக்கங்கள்ல நீளங்களை காணக்குள்ள வர்க்கமூலம் எடுக்கக்குள்ள நேர் பெருமானத்தை மட்டும்தான் எடுப்போம். ஏன் அரை பெருமானத்தை எடுக்க மாட்டோம்? ஏன்? நீளம். எல்லா பக்கங்களின் நீளங்கள் ஒரு காலம் மைனஸ்ல அமையாது. சரியா? -10 சென்டிமீட்டர் இருக்கா? இல்லதானே? சரி, அடுத்த பாருங்க, பின்னங்கள். அச்சர கணித பின்னங்கள் ஒவ்வொன்றும் ஒரு பாடம் பிள்ளை. 10ஆம் ஆண்டு ஒரு பாடங்கள் அச்சர கணித பின்னங்கள். சரியா? ஓகே. அப்ப இங்க பாருங்க, பகுதி எண்கள். இங்க 2x இருக்கு, இங்க 6x இருக்கு, ரெண்டும் சமனா இல்லை. அப்ப ஒரு பின்னங்களை கூட்டணும் அல்லது கழிக்கணும்னு சொன்னா பகுதி எண்கள் சமமாக இருக்கணும். சரியா? அப்ப இங்க 6x இருக்கு, இங்கேயும் 6x வந்திருந்தால் ரெண்டும் சமனா வந்திருக்கும். அவ எப்படி ஒரு 6x மாத்தலாம்? எப்படி ஒரு 6x மாத்தலாம்? 3 மூன்றால பெருக்கணும். மூன்றால பெருக்கணும். பகுதி எண்ணை மட்டும் பெருக்கக்கூடாது, பெருக்கினா தொகுதி எண்ணையும் பெருக்கும். பகுதி எண்ணை மட்டும் பெருக்கக்கூடாது, தொகுதி எண்ணையும் பெருக்கும். இந்த பின்னத்தை ஒன்றும் செய்ய தேவையில்லை, இதை அப்படியே போடுங்க. இந்த பின்னத்தையும் ஒன்றும் செய்ய தேவையில்லை, அவரையும் அப்படியே போடுங்க. அப்ப 2x தர 3 6x வரும். அங்கால 3 தர 1 3 வரும். இங்கால 6x வர போது, மேல 1 வர போகுது. சரியா? சமன் 12. சமன் 12 மேல் 1. அப்ப இப்ப பாருங்க, பகுதி எண்கள் சமன் ஆயிற்று. முதல் சமனாக இருக்கல. இப்ப இங்க 6x இருக்கு, இங்க 6x இருக்கு. அப்ப பகுதி எண்கள் சமனா இருந்தா தொகுதி எண்களை கழிக்கலாம். அப்ப 3ல இருந்து 1 போனா 2, இதுல 6x சமன் 1 கீழ் 12. சரியா? இனி என்ன செய்ய போறோம்? இவை 2 பேரையும் குறுக்கால பெருக்குவோம். குறுக்கால பெருக்குவோம். பிரிபடுறவர் நாங்கால போனா பெருக்கப்படும், பிரிபடுறவர் இஞ்சால வந்தா பெருக்கப்படும். சரியா? இவர் அங்க போவார், இவர் இங்க வரக்கூடாது. அதாவது 6x தர 1 6x, 12 தர 2 24. சரி, எனக்கு எக்ஸ்ர பெருமானம் தானே தேவை. அப்ப 6x இருக்கு, பெருக்கப்படுது. பெருக்கப்படுறவரை இல்லாம பண்ணணும்னா பிரிக்கணும். சரியா? அப்ப மற்ற பக்கமும் பிரிப்போம். சமன்பாட்டுக்கு 2 பக்கமும் ஒரே வேலையை செய்யணும். அப்ப இந்த 6ஐயும் வெட்டினால் எக்ஸ் வரப்போகுது. 24 6ஆல பிரிச்சு எத்தனை விடை? 4 ஓகே. 5வது எழுதி போகும். 5வது எழுதி பாருங்க, போமாசி. 5வது எழுதி உங்களுக்கு 2 முறையில சொல்லி தர போறேன். ஒன்று செய்க வழி எழுதி செய்கிறது, இன்னொன்று செய்க வழி எழுதாமலே டிரெக்டா விடையை கண்டுபிடிக்கிறது. வடிவ ஞாபகம் 2024 2025 இந்த 2 வருஷமும் இந்த போமாசி கேள்வியில செய்க வழி எழுதாம நேரடியாக விடையிடுறதுக்கு 2 புள்ளிகளையும் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. சரி, அது மாதிரி 2026ல சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா வருஷத்துக்கு வருஷம் ஸ்கீம்ல சின்ன சின்ன மாற்றங்கள் வரும்.
சரியா? இப்ப நான் ஏன் சொல்றேன்னா, ஒருவேளை செய்க வழி செய்ய தெரியாத பிள்ளைகள் இந்த கேள்வி முழுமையாக செய்யலாம். அதுதான் நான் இப்ப சொல்லித் தர போறேன் பாருங்க. என்ன கேள்வி இருந்திருக்கு? 8a வர்க்கம் b அங்கால 12 ab 6 ab வர்க்கம். இதான் கேள்வி. சரியா? அப்போ போமாசி எழுதுவோம். போமாசி விட எழுதப்போம். சரியா? முதல்ல பிள்ளை இந்த நம்பருக்கு போமாசியை காணும். இதுல 8 12 6 இருக்குதானே, இந்த நம்பருக்கு போமாசியை காணும். அப்ப 6 8 12. ஓகேவா? இது எல்லாமே ரெட்டையன்ல இருக்குல்ல. ரெட்டையன் ஒரு ரெட்டையன் இருந்தாலே அது ரெண்டால தான் பிரிப்பான். ஒரு ரெட்டையன் இருந்தாலே அது ரெண்டால தான் பிரிப்பான். இதுல எல்லாமே ரெட்டையனா இருக்கு. ரெண்டால பிரிப்போம் பாருங்க. ரெண்டால பிரிக்க சொல்லுங்க. இது ரெண்டால பிரிச்சா 6, ரெண்டால பிரிச்சா 3, 3 சார். 4, 4 6. 6 திரும்பவும் ரெண்டால தான் பிரிக்கணும். இந்த 3 பிரிக்கல நம்பர் அப்படியே போட்டுருங்க. இப்ப 4 ரெண்டால பிரிச்சா 2 3 திரும்பவும் ரெண்டால தான் பிரிக்கணும். இங்க ஒரு ஆள் இருந்தாலும் ஒரு தான் பிரிக்கணும். இவரை பிரிக்கலாது. இவரை ரெண்டால பிரிச்சா 1. இவரை பிரிக்கலாது. 1 பிரிக்கணும். 3 சார். 3 இருக்கிறதால 3 பிரிக்கிறது இல்ல. முதன்மை எண்களால பிரிக்கணும். 2, அடுத்தது 3, அடுத்தது 5, அடுத்தது 7, அடுத்தது 11. இந்த ஓடர்ல வரும். அப்ப 3 பிரிச்சா 1 1 1 1 1 1 2 வரும் வரைக்கும் பிரிக்கணும். இப்ப பெருக்குங்க. 2 தர 2 4 4 2 8 8 3 எத்தனை 8 3 24. அப்ப நம்பருக்கு போமாசி கண்டாச்சு. சரியா? நம்பருக்கு போமாசி கண்டுட்டோம். இனி பாருங்க, ஏ இருக்கு, ஏ வர்க்கம் இருக்கு. எது பெருசு? உங்களுக்குள்ளேயும் எது பெருசு? ஏ வர்க்கம். ஏ வர்க்கம் தான் பெருசு. பி இருக்கு, பி வர்க்கம் இருக்கு. எது பெருசு? பி வர்க்கம். வர்க்கம் தான் பெருசு. அப்ப அவ்வளவுதான் விட முடிஞ்சு வேலை. சரி, ஒரு வேலை இதுல பி கணம் இருந்திருந்தா இப்ப என்ன போட்டிருப்போம்? பி கணம் போட்டிருப்போம். இந்த பி வர்க்கத்தை விட பி கணம் பெருசு. ஓகேவா? நம்பருக்கு பொம்மாசியை காண்டு எழுதி போடுவீங்க. அதுக்கு பிறகு ஏ வர்க்கம் இது பெருசு போடுவீங்க. பி வர்க்கம் இது பெருசு போடுவீங்க. அவ்வளவுதான். சரி, இப்ப எப்படி செய்க வழி இல்லாமலே விடையை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப செய்க வழி எழுதி விடுவோம். விடையை கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு பிறகு செய்க வழி எழுதி விடுவோம். எப்படி எழுதுறது? முதன்மை எண்கள்ல பெருக்கமா எழுதணும்ங்களே. 8 வந்து 2 தர 2 தர 2 எழுதலாம். 2 தர 2 4 4 2 8. அங்கால ஏ வர்க்கம் பி. சரியா? அது மாதிரி 12 பாருங்க. 2 தர 2 4 4 தர 3 12. அங்கால ஏ பி. 6 எப்படி எழுதலாம்? 2 தர 3 6. அங்கால ஏ தர பி வர்க்கம். ஓகே, செய்க வழி முடியாச்சு, விடைய முடியாச்சு. அவ்வளவுதான். சரி, இப்ப இதுல இருந்து எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இதை 2 1 சொல்லி தரோம் பாருங்க. இந்த செய்க வழியில இருந்து எப்படி கண்டுபிடிக்கிறோம்டா, இதுல என்னென்ன நம்பர்கள் என்னென்ன எழுத்துக்கள் எல்லாம் பாவிச்சிருக்கிறோமோ அதெல்லாம் ஒரு தரம் எழுதுவோம். 2 பாவிச்சிருக்கோம், 3 பாவிச்சிருக்கோம், ஏ பாவிச்சிருக்கோம், பி பாவிச்சிருக்கிறோம். எல்லாத்தையும் ஒரு தரம் எழுதிட்டோம். ஓகே. இப்ப இதுல 2 3ஆம் அடுக்கு இருக்கு. இங்க 2 2ஆம் அடுக்கு இருக்கு. இங்க 2 1ஆம் அடுக்கு இருக்கு. யார் பெரிது? 2 3ஆம் அடுக்கு பெரிது. அது மாதிரி பாருங்க, இங்க 3 1ஆம் அடுக்கு இருக்கு. 3 1ஆம் அடுக்கு இருக்கு. அப்போ 1 தான் இருக்கு. மேக்சிமம் 1 தான் இருக்கு. அப்போ 1. ஏ பாருங்க, இங்க வர்க்கம் இருக்கு. இங்க ஏ 1ஆம் அடுக்கு, இங்க 1ஆம் அடுக்கு. அப்ப வர்க்கம் தான் பெருசு. அது மாதிரி பியிலையும் வர்க்கம் தான் பெருசு. இப்ப பாருங்க பிள்ளைங்க, 2 3ஆம் அடுக்குன்னு சொன்னா 8. 8 3 24. 24 ஏ வர்க்கம் பி வர்க்கம் விட வந்துட்டு. சரியா? நீங்க செய்க வழிய செய்ய தெரியாட்டியும்
விடைய கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப நான் சொல்லி தந்திருக்கேன் இலகுவான முறையில. அப்ப அதுக்கு ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு இலகுவான கேள்வியில உண்டு அது. அடுத்த பாருங்களே, வீதம். வீதம் என்ற பாடத்துல 2 விஷயம் படிச்சிருப்பீங்க. இது சயின்ஸ்லயும் படிக்கிறது. கதி சமன் தூரத்திங்கள் நேரம் இல்லையா? கதிக்கு என்ன சாம்பாடு? கதி சமன் தூரத்திங்கள் நேரம். தூரத்திங்கள் நேரம். தூரத்திங்கள் நேரத்துல கவனமா இருக்கணும். தூரம் கிலோமீட்டரா இருந்தா நேரம் என்னவா இருக்கணும்? நிமிடமா, செகண்டா, மணித்தியாலமா? கிலோமீட்டரா இருந்தால் மணித்தியாலமாக இருக்கணும். மீட்டராக இருந்தா என்னவா இருக்கணும்? மீட்டராக இருந்தா செகண்டாக இருக்கணும். ஓகேவா? அப்ப இதுல பாருங்க, இதுல ஒரு வேலையை நாங்க செய்ய தேவையில்லை. இந்த கேள்வியில கிலோமீட்டர் எல்லாம் தந்திருக்கு, அதே மாதிரி தூரத்தை கிலோமீட்டர்ல தந்திருக்கு. அப்போ ஒன்றை நாங்க மாத்த தேவையில்லை, அலகு மாற்றம் தேவையில்லை. சரியாவே இந்த கேள்வியில என்ன சொல்லியிருக்கு? கதி 50 கிலோமீட்டர் பெர் ஹவர். அது மாதிரி தூரம் 150 கிலோமீட்டர். நேரம் கேட்டிருக்கு, எடுக்கும் நேரத்தை கேட்டிருக்கு. அப்ப போடுவோம், எங்களோட சமன்பாட்டுல போடுவோம். கதி சமன் தூரத்துக்கு நேரம். அப்ப கதி தந்திருக்கு 50. அலகுகளை போட தேவையில்லை. சமன்பாட்டுல பிரதியிடும் போது அலகுகளை போட தேவையில்லை. கடைசி விடைக்கு கட்டாயம் போடும். கதி 50, தூரம் 150. நேரம் தெரியாது. எப்ப பார்த்தாலும் எக்ஸே போட்டு கொண்டு போக கூடாது, அவருக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுப்போம். டைம் தெரியாது. அப்ப டி என்று போடும். டி என்று போடும். பாருங்க, இந்த டி இங்க பிரிபடுது. அப்ப மற்ற பக்கம் போனா என்ன செய்யும்? சமன்பாடுக்கு மற்ற பக்கம் போனா என்ன செய்யும்? பெருக்கப்படும். பெருக்கப்பட்டா 50 டி சமன் 150. இனி இந்த 50 பெருக்கப்படுது, அவை அங்கால பணம் பிரிப்படும். அல்லது 2 பக்கமும் 50 பிரிச்சு விடுவோம். என்பது ஒன்றுதான். 2 பக்கம் 50 பிரிச்சு விடுவோம். அப்ப இந்த 50 இந்த 50 பட்டுப்பட்டு டி என்று வரும். இந்த 0 பட்டுப்படும். 15 5 பிரிச்சா 3 செகண்டா? 3 ஹவர் என்ன? 3 மணித்தியாலம் அல்லது 3 ஹவர். ஏன் ஹவர்ல வந்தது? இது கிலோமீட்டர் ஹவர்ல இருக்கு, இது கிலோமீட்டர்ல இருக்கு. அப்ப கிலோமீட்டர் கட் ஆனபடியா ஹவர்ல வரப்போகுது. ஹவர்ல வரப்போகுது. ஓகே, சரி. அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்விக்கு போவோம். 7வது. கிலோமீட்டர் ஹவர் மீட்டர் செகண்ட் மைனஸ் எனக்கு மாத்திரம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கிலோமீட்டர் ஹவர் மீட்டர் செகண்ட் மைனஸ் 1க்கு மாத்திரம் ஞாபகம் இருக்கா? உதாரணத்துக்கு 72 கிலோமீட்டர் ஹவர் தந்திருக்காங்கடா. 72 கிலோமீட்டர் ஹவர் தந்திருக்காங்கடா. அது எப்படி மீட்டர் செகண்ட் மைனஸ் 1க்கு மாத்துறது? கிலோமீட்டரை மீட்டரா மாத்த என்ன செய்யணும்? கிலோமீட்டரை மீட்டரா மாத்த என்ன செய்யணும்? 1000. சரியா? மணித்தியாலத்தை நிமிடமா மாத்த என்ன செய்யணும்? 60. இப்ப நிமிடத்தை செகண்டா மாத்த 60 இருக்கும். அப்ப 60 தர 60 3600. சோட்டா இதை எப்படி ஞாபகம் கொள்ளலாம்டா? கிலோமீட்டரை மீட்டர் செகண்ட் மைனஸ் மாத்தணும்டா 1000 கீழ் 3600 பெருக்கும். சரியா? இந்த 2 சைடு இந்த 2 சைடு மட்டுப்படும். 5 கீழ் 38, 5 கீழ் 18 பெருக்கினாலும் ஓகே. அது மறந்துடும். 18 ஞாபகம் இருக்காது. அப்ப இதுதான் விளக்கம். 1000 கீழ் 3600 ஓகே. கிலோமீட்டர் மீட்டர் செகண்ட் மைனஸ் 1க்கு மாத்தலாம் தேவைப்பட்டான். அடுத்த 7வது கேள்விக்கு போவோம். 7வது கேள்வி கோணங்கள் தொடர்பான கேள்வி. கோணங்கள் தொடர்பான கேள்வியில பிள்ளைகள் இந்த மாதிரி எழுத்துக்களை நீங்க தேடணும். இப்படி எக்ஸ் இருக்கா? எக்ஸ் இருந்தா குத்து எதிர்கோணங்கள் சமன் என்று போடலாம். இந்த 2 கோணமும் சமன், அது மாதிரி எதிர் கோணங்கள் சமன். அல்லது ஜட் இருக்கா? ஜட் சமாந்திர கோடு இருந்தா ஜட் இருக்கா? ஜட் இருந்தா என்ன? இந்த கோணம் சமன் ஜட். அது மாதிரி எஃப் இருக்கா? எஃப்
எஃப்னு சொன்னா இப்படித்தான் இருக்கணும் இல்லை, சுத்தி சுத்தி பார்க்கலாம். எஃப்னு சொன்னா ஒத்த கோணங்கள் சமனாக இருக்குதா, அல்லது பானா பானா இருக்குதா, ஏன்னா பானா இருக்குதான்னு பார்க்கணும். இது சமன் இல்லை, நேய கோண கூட்டுத்தொகை 180 பாவிக்கலாம். இதுகளை தேடணும். இந்த மாதிரி படம் இருந்தா இதுகளை தேடணும். இந்த எழுத்துல இது இருக்கு இந்த படத்துல. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுல என்ன எழுத்து இருக்குன்னு. என்ன பிள்ளை இதுல என்ன இருக்கு? எக்ஸா, எஃப்பா, எஃப்பா, எக்ஸ். ஜட் என்ன ஓ. ஜட் இருக்கு, இந்த இது இருக்கு. அப்போ ஒன்று விட்ட கோணங்கள் சமன் படியா இவர் எக்ஸ்டா இவரும் எக்ஸா இருப்பார். ஒன்று விட்ட கோணம் ஏன்னா ஜட் இருக்கு, அப்ப ரெண்டு கோர்லயும் இருக்கிற கோணங்கள் சமம். அந்த மாதிரி இவர் 80, இவர் 80, இவர் 30. படத்துல கொஞ்சம் சின்னதா இருக்கு. ஓகேவா? சரி, இதை செய்யறதுக்கு நிறைய முறைகள் இருக்கு. இந்த முக்கோணத்துக்கு புறக்கோணம் தான் இந்த 80. புறக்கோணம் என்ன? முக்கோணத்துக்கு 3 பக்கம் இருக்கும். இந்த 3 பக்கத்துல ஏதாவது ஒரு பக்கத்தை நீட்டும் போது முக்கோணத்துக்கு புறத்தே உருவாகிற கோணம் புறக்கோணம். புறக்கோண தேற்றம் என்ன சொல்லுது? புறக்கோணம் சமன் அகத்து கோணங்கள் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். அப்ப இந்த புறக்கோணத்துக்குரிய அகக்கோணம் இவர், எதிர்கோணங்கள் இந்த 30 எக்ஸ். அப்ப 30 எக்ஸையும் கூட்டினா 80 வரும்டா. எக்ஸ் எவ்வளவு? 50. 50 30 சமன் 80. எக்ஸாக 30 சமன் 80. ஆக எக்ஸ் சமன் இந்த 80 30 கழிபட்டு விடை 50 பாகைன்னு வரும். இது புறக்கோண தேட்டத்தை வச்சு செய்துட்டார். இன்னொரு தேட்டம் முக்கோணின் அகக்கோண கூட்டுத்தொகையை வச்சும் செய்யலாம். என்ன? இவர் 80 இது ஒரு நேர்கோடு இல்ல, நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை எவ்வளவு? 180. அப்ப மிச்சம் இருக்கிற இது எவ்வளவு? 100 சார். 180 வரும். அப்ப 80 100 அப்படி கண்டுபிடிக்கலாம். படத்துல குறியுங்க பிள்ளை. நீங்க கண்டுபிடிக்கிற விடைகள் சின்ன சின்ன பெருமானங்களை படத்துல குறியுங்கோ. ஒருவேளை நீங்க செய்க வழி எழுதுறத மறந்துட்டீங்கன்னு வைங்க, செய்க வழி எழுதுற மறந்துட்டீங்களா, அல்லது தேவையான செய்க வழி ஒன்றை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்க. அப்ப நாங்க என்ன செய்வோம்னா திருத்தும் போது படத்துல அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்களா என்றத பார்ப்போம். ஓகே, படத்துல 102 கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப இதுக்கு ஒரு மாஸ்டர் போதும். சரியா? நான் சொல்றத கேளுங்க, பிரயோசனமான விஷயத்தை தான் சொல்றேன். அப்ப இந்த படங்கள்ல கோணங்களை காண்ற கேள்வியில நீங்க கண்டுபிடிக்கிற விஷயங்களை படத்துல குறியுங்க. இப்ப இது எக்ஸ்டெண்டா இது எக்ஸ்டெண்ட் கண்டுபிடிச்சீங்களா, படத்துல குறியுங்க. சரியா? படத்துல குறியுங்க, தாராளமா படத்துல குறியுங்க, மறக்காதீங்க. இப்ப பாருங்க, இந்த முக்கோணத்தின் அகக்கோண கூட்டுத்தொகை போடலாம்ல. முக்கோணத்தின் அகக்கோண கூட்டுத்தொகை எவ்வளவு? 180. 180. 180 100ஐயும் இந்த 30ஐயும் எக்ஸையும் கூட்டினா 180 வரும். முக்கோணின் சார் சொல்லுங்க. அது 80 இல்ல 50 மாதிரி இருக்கு சார். அது 80 தான் தம்பி. அது இது 80 தானா? அது கொஞ்சம் பேப்பர்ல சின்னனா தானே இருக்கு. அது ஏற்கனவே நான் இதை முறையான பிடிஎஃப் அனுப்பல. கொஞ்சம் நான் அனுப்பின பிடிஎஃப்ல அது நான் ஸ்கேனர்ல ஸ்கேன் பண்ண பிடிஎஃப் தான் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். அப்ப அது சின்னதாக இருக்கு. அது 80 தானா? சரி, 60 என்ன? 60 இது 120. 60 உங்களுக்கு எக்ஸ் செவன் 30 வந்திருக்கும். சரி போடுங்க இருந்தா. சாரி, யாரு கேட்ட நீங்க? இருசான். ஓம் சார். நீங்கள் இது 60 எடுத்திருந்தா உங்களுக்கு விட 30 வந்திருக்கும். சரி போடுங்க. சரியா? 80 எடுத்தாலும் விட ஏனென்றா 130 வரப்போகுது. முக்கோணத்துல கோணம் கூட்டுத்தொகை போட்டாலும் 130. 130 இருந்து 180 130 போனாலும் எக்ஸ் சமன் 50 தான். ஓகே, சரி. அப்படி 8வது கேள்விக்கு வாங்கோ. 8வது கேள்வி இந்த பாருங்க. 8வது கேள்வி ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு, நிறைய பேர் விடுறப்பில. மற்றே காரணி. மற்றே காரணின்றதான் கேள்வி. சரியா? மற்றே காரணி தான் கேள்வி. மற்றே காரணியை கண்டுபிடிச்சிட்டு இதுதான் மற்றே காரணி என்று குறிச்சு காட்டணும். குறிச்சு காட்டாட்டி ஒரு மாஸ் குறையும். சரியா பிள்ளைகள்? காரணிப்படுத்தல் எல்லாம் மினக்கட்டு சரியா செய்து போட்டு இதை மறந்துட்டு வந்துடாதீங்கோ.
மற்றைய காரணி இவர்தான் என்றத குறிச்சு காட்டணும் கட்டாயம். சரியா? விடை சரியா இருந்தாலும் ஸ்கீம் படி அந்த விடை இல்லாட்டி அதுக்குரிய மார்க்ஸ் இல்லை. அதுக்கு ஒண்ணும் செய்யலாது, கேஸ் போட இயலாது, போராட இயலாது. சரியா? ஓகே, நான் சொல்லித்தரேன் என்னென்ன விஷயங்கள் இருக்கு ஸ்கீம்லன்னு சொல்லித்தரேன். முதல்ல இதை காரணிப்படுத்த போறோம். இந்த காரணிப்படுத்தல் கேள்வியை விளங்கப்படுத்துறதுக்கு நிறைய முறைகளை டீச்சர்ஸ்மார் கையாள்வாங்க. ஒவ்வொரு டீச்சர்ஸ்மாரும் ஒவ்வொரு முறையை கையாளுவாங்க. உங்களுக்கு இது பெர்ஃபெக்டா அந்த முறை விளங்கினா அதையே நீங்களும் மெயின்டைன் பண்ணுங்க. நான் என்னுடைய முறை, என்னுடைய பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு எப்படி படிப்பிக்கிறேனோ அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்னுடைய முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதை நீங்க செய்யுங்க. அல்ல நீங்க இல்ல நான் செய்யறது இதை விட பெட்டர்ன்னு யோசிச்சீங்கன்னா அதே செய்யுங்க. நான் எப்படி செய்யறேன்னு சொன்னால், முதல்ல இந்த எக்ஸ் வர்க்கத்திற குணகத்தையும் எக்ஸும் இல்லாம, எக்ஸ் வர்க்கமும் எக்ஸும் இல்லாம ஒரு தனி நம்பர் ஒன்று இருக்குமல்ல, அந்த நம்பரையும் பெருக்க பிளஸ் மைனஸ் எல்லாம் விடுங்க, அது பிறகு பார்ப்போம். குணகங்கள் 6ஐயும் 4ஐயும் பெருக்கினா 24 வரும். ரஃப் பேப்பர் வேலை. அதுக்கு பிறகு இந்த 24 காரணிகள்ல பெருக்கமாக எழுத போறோம். சரியா? 1ல இருந்து எழுத போறோம். 1 24 பெருக்கினா 24 வரும். வேற என்ன முடியும்? 2 12 வரும். 3 8 பெருக்கினா 24 வரும். 4 6 பெருக்கினா 24 வரும். 5 வச்சு உருவாக்கலாம். திரும்ப 6 4 பெருக்கினா 24 வரும். திரும்ப வந்துட்டுல 6 வேற 4 24 திரும்ப வந்துட்டுல. அதுக்கு பிறகு எழுத தேவையில்லை. என்னடா திரும்ப அதே ஓடலாம் திரும்ப வரப்போம். இப்ப சரியா? இப்ப இந்த 2 நம்பரையும் பெருக்கித்தான் இதை எடுத்தேன். இப்ப நடு நம்பர் வாரம், நடுவுல இந்த எக்ஸிட குணகம் வரணும். இந்த 2ஐயும் கூட்டினா அல்லது கழிச்சா எக்ஸிட குணகம் வரும், 11 வரும். அப்ப இதுல எது செட் ஆகும்? கூட்டினா அல்லது கழிச்சா? இது வராது. 8 ஓ 8 3 என்ன? இது வராது, இது வராது. இவரெல்லாம் பொருத்தம். சரியா? இந்த விடதான் பொருத்தம். 8ஐயும் 3ஐயும் கூட்டினா 11 வரும். அடுத்ததா என்ன செய்ய போறோம்டா பாருங்க, அடுத்ததா என்ன செய்ய போறோம்டா, இந்த நம்பரை அப்படியே எழுத போறோம், ஒரு மாற்றம் இல்லை. அத மாதிரி இந்த நேர ஆறுன்றதையும் சரியா, நேர ஆறுன்றதையும் அப்படியே எழுத போறோம். சரி, அந்த 2ஐயும் மாத்த போறது, அந்த 2ஐயும் அப்படியே எழுத போறோம். இவரை தான் மாத்த போறோம். எப்படி? 3ஐயும் 8ஐயும் பாவிச்சு மாத்த போறோம். 3ஐயும் 8ஐயும் பாவிச்சு மாத்த போறோம். அப்ப என்னன்னு போடலாம்? 8x 3x 3x 8x என்ன போடலாம். 3x 8x என்ன போடலாம். 8x 3x என்ன போடலாம். சரி, அவங்களுக்கு ஈஸியா விளங்கணுங்கிறதுக்காண்டி எப்படி போட்டிருக்கேன், 4க்கு 8 3க்கு 6. ஓகேவா? இப்ப குறிகளை போடுவாங்க. 2க்கும் ஒரே குறிகள் போட்டாதான் கூட்டுப்படும். நம்ம படிச்சுட்டோம், ஒரே குறி என்ன கூட்டணும், அதே குறிய போடணும். வேற வேற குறி என்ன கழிபடும், பெரிய நம்பர்ல குறிய விடைக்கு போடணும். அப்ப ஒரே குறிய போட்டாதான் கூட்டுப்படும், அதே குறி விடைக்கு வரும். அப்ப விடைக்கு மைனஸ் வந்திருக்குண்டா, இந்த 2க்கும் என்ன குறி வந்திருக்கும்? மைனஸ். ரெண்டுமே மைனஸா இருக்கு. ரெண்டுமே மைனஸ். பாருங்க, ஒரே குறியண்டா கூட்டுவோம், அதே குறிய போடுவோம். 8 3 11. சரியா? இனி அடுத்த ஸ்டெப் என்னண்டா, 2 2 காரணிப்படுத்த போறோம். 2 2 சோடியாக போறோம். இந்த 2க்குள்ளேயுமே என்ன பொதுவா இருக்கு? 4. 4x 4 இருக்கு. இங்க பாருங்க, இதுல 4 இருக்கு, இது 4 தர 2. இங்க எக்ஸ் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் இருக்கு. அப்ப 4x பொது எடுப்போம். எடுத்தா 4x வர்க்கத்துல இருந்து 4x பொது எடுத்தா இங்க எக்ஸ் வர போகுது. பெருக்கினா மேல இருக்கிறது வரும். 4x தர எக்ஸ் எக்ஸ் எடுப்போம். 8xல இருந்து 4x வெளியே எடுத்தோம். அப்ப 2 4x தர 2 8x. வடிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதுல என்ன கோவை வந்திருக்குதோ அதே கோவை உங்களுக்கு திரும்ப வரும். அப்படி இல்லாட்டி நீங்க செய்ய பிள்ளை. இதுல வந்ததுதான் திரும்ப இஞ்சாலையும் வரும். இதுல இருந்து என்னத்தை பொது எடுக்கலாம்? இங்க 3 இருக்கு, இங்க 6 3 இருக்கு தானே. அப்ப சாயம் 3 பொது எடுப்போம். சாயம் 3 பொது எடுத்தா சாயம் 3 தர எக்ஸ்ல சாயம் 3 பொது எடுத்துட்டோம் எக்ஸ். அடுத்ததுக்கு பாருங்க, இதுல சக இருக்கு, ஆனா சய தான் போடணும். ஏன்? சயவும் பெருக்கப்பட்டாதான் சக வரும்.
அதை விட உங்களுக்கு ஒன்று தெரியும், இங்க இருக்கிறதா அப்படியே வரும். அப்ப 3 2 6 சரியா இல்லை, இங்க இருக்கிறதா அவங்க வரும். இங்க பிளஸ், இங்க -2 வந்துட்டு இங்க +2 வராது. ஓகே, இங்கேயும் x2 இருக்கு, இங்கேயும் x2 இருக்கு. அப்ப x2 பொது, x2 பொது எடுத்தா இங்க 4x இருக்கு, 4x முறை இங்க சயம் 3 இருக்கு. ஓகேவா? அப்ப இதோட விட்டுட்டு வந்தாலுக்கு இவ்வளவும் எழுதி இருந்தாலும் 1 மார்க்ஸ் தான் கிடைக்கும். ஏன்? இதோட விட்டவருக்கு 1 மார்க் தான் கிடைச்சிருக்குமே. கேள்விக்குரிய விடைகள் தேவை. மற்ற காரணி என்றது எழுதாம விட்டுட்டாரு. இது தந்திருக்காங்க, ஆல்ரெடி இது தந்திருக்கு, இதுதான் நம்ம கண்டுபிடிச்சது. அப்ப அந்த கேள்வி கீழே எழுதி கொள்ளுங்கோ, குறைச்சு கொள்ளுங்கோ. பேப்பர் திருத்துறாங்க, -1 1 மார்க்ஸ் தான் போடணும். மற்ற காரணி என்று எழுதாட்டி 1 மார்க்ஸ் தான் போடுங்கோ. அப்பதான் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ல இந்த பிள்ளை ஞாபகம் மறக்காது. சரியா? பிள்ளை எடுக்கிறதெல்லாம் நன்மைக்கு தான், பிள்ளை எடுக்கிறதெல்லாம் நன்மைக்கு தான். ஏன்னா அப்பதான் ஃபைனல் எக்ஸாம்ல மறக்காது. சரி, ஓகே, அடுத்த கேள்வி போகும். நேர்கோட்டோட படித்திறன். சரி, இது வராத கேள்வியே இல்லை. சரியா? இது வராத எக்ஸாம் பேப்பரே இல்லை. எல்லா கேள்வியிலையும் இந்த நேர்கோட்டோட படித்திறன் சமன்பாடை காண்றது வரும். ஓகே தானே? அப்ப அதை எப்படி காணலாம்? வரைவுகள் அந்த பாடத்துல 10ஆம் ஆண்டுல y7mx y7mx c மீட்டல் முடிஞ்சதுக்கு பிறகு 2 ஆள்கூறுகள் தந்தா அத படித்திறன் எப்படி காண்றன்னு படிச்சிருப்பீங்க. இவரேயாம், இது மறை4, இது பியாம், இது 2 ஏபி. இந்த ஏபி என்ற கோடோட சமன்பாடு தான் கேள்வி. அப்ப பிள்ளைகள் இது வந்து x அச்சு, இது வந்து y அச்சு, இது உற்பத்தி, இது 0. சரியா? இப்படி கேள்வி தந்தா ஒன்று வரைவுகள் ஆள்கூறுகளை தருவாங்க. சரியா? ஒன்று வரைவுகள் ஆள்கூறுகளை தருவாங்க, அல்லது இப்படி இந்த வரைவுல இருந்து நம்ம ஆள்கூறை கண்டுபிடிச்சு அதுக்கு பிறகு கேள்விக்கு வர மாதிரி இருக்கும். சரியா? ஓகே, கிராஃப் பாஸ்பஸ் கிராஃப் பண்ணுவோம். பாருங்க, கொஞ்சம் குயிக்கா காட்டுறேன் உங்களுக்கு. எல்லாத்தையும் வாயாலே சொல்றதை விட ஒன்றை மட்டும். இப்ப நம்ம செஞ்சுட்டு இருக்க எல்லாமே பிள்ளைகள் ஓயிலுக்குரிய மாடல் கேள்விகள் தான், பாஸ் பேப்பர் கேள்வி தான். இந்த உதாரணத்துக்கு இதுல பார்த்து பாருங்க, கிராஃப் கேள்வி காட்டியிருக்கிறேன். 16 இப்ப இதே மாதிரி கேள்வி இருக்கு பாருங்க. 17 இதே மாதிரி கேள்வி இருக்கு. ஆனா இங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ஆள்கூரை அவங்க போட்டிருக்காங்க. 18 பாருங்க, அது இன்னும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. 2 ஆள்கூரை தனியாவே எழுதியிருக்கு. 19 இந்த இப்ப நான் போட்ட கேள்வி மாதிரி இருக்கு. 20 பாருங்க, 20 ஆள்கூறு 2ஐயும் தனித்தனியே தந்திருக்கு. 21 இதே மாதிரி ஒரு கேள்வி. 22 ஆள்கூறு தரப்பட்டிருக்கு. 23 பாருங்க, 24 பாருங்க, 25 பாருங்க, இதே கேள்வி. சரியா? விளங்கிச்சா? ஒவ்வொரு வருஷம் தவிராம வந்துருக்கு. விளங்கிச்சா? அப்ப வடிவா கவனிங்க, உங்களுக்கு மேல போகுது. சரிங்க, முதல்ல இந்த ஏ என்ற புள்ளியில ஆள்கூறு எழுதுவோம். ஏ என்ற புள்ளியில ஆள்கூறு எழுத போறோம். ஆள்கூறு எழுதக்குள்ள முதல்ல எக்ஸ் ஆள்கூறு எழுதணும், அதுக்கு அடுத்ததான் y ஆள்கூறு எழுதுவோம். எக்ஸ் ஆள்கூறுண்டா எக்ஸ் அச்சில் எதுக்கு நேரா இருக்கு, அது எக்ஸ் ஆள்கூறு. y ஆள்கூறுண்டா y அச்சில் எதுக்கு நேரா இருக்கு, அது y ஆள்கூறு. அப்ப சொல்லுங்க, ஏ எக்ஸ் அச்சில் எதுக்கு நேரா இருக்கு, எக்ஸ் அச்சில் எதுக்கு நேரா இருக்கு, மறை4. y அச்சில் எதுக்கு நேரா இருக்கு, ஏ என்றது y அச்சில் எதுக்கு நேரா இருக்கு, எதுக்கு நேரா இருக்கு, 0. டவுட் சக்கா சவுண்ட். அடுத்தது b பார்ப்போம். b எக்ஸ் ஆள்கூறு என்ன, y ஆள்கூறு என்ன, b எக்ஸ் ஆள்கூறு என்ன, y ஆள்கூறு 0 எக்ஸ் அச்சுன்னா கீழே, எக்ஸ் அச்சுல எதுக்கு நேரா இருக்கு, பி எக்ஸ் அச்சுல எதுக்கு நேரா இருக்கு, 0க்கு நேரா இருக்கு. சரியா? 0. y அச்சுல எதுக்கு நேரா இருக்கு, y அச்சுல எதுக்கு நேரா இருக்கு, எதுக்கு நேரா இருக்கு y அச்சுல,
2க்கு நேரா இருக்கு. ஓகே, இப்ப கேள்வியை ஈஸி பட்டனுக்கு மாத்திட்டேன். ஈஸி பட்டனுக்கு மாத்திட்டேன். இனி என்ன பிள்ளை? இனி உங்களுக்கு சமன்பாடு ஞாபகம் இருக்கும். y ஆள்கூறுகளின் வித்தியாசம் படித்திறன் என்று சொன்னா y ஆள்கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் x ஆள்கூறுகளின் வித்தியாசம். நிறைய பிள்ளைகள் x ஆள்கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் y ஆள்கூறுகள் மாத்தி போடுவாங்க. சரியா? அது உங்களுக்கு குழப்பினா இப்படி எழுதுங்க. y மேல வருமா x மேல வருமான்றது குழப்பினா y7 mx வரைவு நேர்கோட்டு வரைவு உற்பத்தியினூடாக நேர்கோட்டுட சமன்பாடு y7 mx 9ஆம் ஆண்டுல படிச்சிருப்பீங்க. இந்த எக்ஸும் எம்மும் பெருக்கப்படுதுதானே. அப்ப எக்ஸ் இஞ்சால வந்து என்ன செய்யும்? வகுபடும். அப்ப y-ன் கீழ் x என்றுதான் வரப்போகுது. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு தெரியும் y ஆள்கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் x ஆள்கூறுகளின் வித்தியாசம். அப்ப இந்த பாருங்க, இந்த கேள்வி நான் எழுதுறேன். மறை 4 சைபர் x y 0,2 x y. சரியா? அப்ப படித்திறன் என்னத்தை தரும்? படித்திறன் வந்து y ஆள்கூறுகளின் வித்தியாசம் y1 மைனஸ் y2 x1 மைனஸ் x2. இந்த சமன்பாடை நீங்க எழுத தேவையில்லை. இதுக்கெல்லாம் மார்க்ஸ் இல்லை. சும்மா சொல்றேன் நான் உங்களுக்கு. ஏதாவது ஒரு வையிலிருந்து ஏதாவது ஒரு வையை கழிக்கும். 0லிருந்து 2 கழிக்கலாம், அல்லது 2லிருந்து 0 கழிக்கலாம். ஆனால் இந்த செட்ல இருந்து இந்த செட்டை கழிக்க போறீங்கன்னா எக்ஸுக்கும் அதே உடற செய்யும். இப்ப நீங்க வைக்கு 0லிருந்து 2 கழிச்சிட்டீங்கன்னா எக்ஸுக்கு 0லிருந்து சைனால கழிக்கலாமா? ஓர்டர் மாத்தலாமா? இல்ல. 0லிருந்து 2 கழிச்சா -4 தவிர கழிக்கும். சரியா? 2லிருந்து 0 கழிச்சிங்கன்னா சைவர்லேருந்து சைனால கழிக்கும். சரி, நான் 2லிருந்தே 0 கழிக்கிறேன். வையால் உள்ள வித்தியாசம் இங்க 2, இங்க 0. 2 சய 0. சரியா? வையால் உள்ள வித்தியாசம். அதே மாதிரி எக்ஸுக்கும் அதே செய்யணும். 0லிருந்து கவனிங்க, 0லிருந்து கழிக்க போறோம். என்னத்தை? மறைனால 0லிருந்து ஏற்கனவே ஒரு மைனஸ் போட்டுட்டு இருந்தானேன்னுட்டு நிறைய பிள்ளைகள் இந்த மைனஸை மறந்துடுவீங்க. இதற்கு குறி இருக்கு -4. அப்ப 2லிருந்து 0 போனா 2. இங்க பாருங்க, இது மறை, இது மறை. ஒரு நம்பருக்கு ஒரு குறிதான் இருக்கும். என்ன 2 குறி கூட மறை மறை பெருக்கப்பட்ட என்ன ஆயிரும்? நீராயிரும். அப்ப படித்திறன் சமன் என்ன? 2 அரை. படித்திறன் வந்து அரை. படித்திறன் அரை. அப்ப கோட்டுட சமன்பாடு எழுதுறதுக்கு படித்திறன் தெரியணும், வெட்டு துண்டும் தெரியும். வெட்டு துண்டு கட், வெட்டு துண்டு சி என்ன? எம்மண்டா படித்திறன். படித்திறன் சி என்றா வெட்டு துண்டு. வெட்டு துண்டு சி கட், வெட்டு துண்டு. எம்மண்டா படித்திறன், சி என்றா வெட்டு துண்டு. வெட்டு துண்டா பிள்ளைகள் வையச்ச வரைவு எங்க வெட்டிட்டு போதோ அதான் வெட்டு துண்டு. வையச்ச சரியா? எக்ஸச்ச எங்க வெட்டுறத பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. வையச்ச வரைவு எங்க வெட்டிட்டு போகுது? எந்த புள்ளியில வெட்டிட்டு போகுது? வையச்ச நேர் 2ல வெட்டி சரியா போகுது. அப்ப வரைவுல இருந்து நாங்க டிரெக்டா எழுதலாம் C7 நேர் 2. நேர் 2ல வெட்டிட்டு போனா நேர் 2. அதே இங்க கீழே இப்படி மறை 2ல வெட்டிட்டு போனா மறை 2ஆக இருக்கும். வையச்ச எங்க வெட்டிட்டு போதோ அதான் வெட்டுதுண்டு. அவ்வளவுதான். சரி, இனி கோட்டுட சமன்பாடு எழுதலாம் தானே. கோட்டுட சமன்பாடு பொதுவான சமன்பாடு என்ன? y7 mx ஆக c. y7 mx ஆக c. அப்ப y மாறி y எழுதும்போம். y மாறி y எழுதும்போம். படித்திறன் தெரியும், m எவ்வளோன்னு தெரியும். இங்க கண்டுபிடிச்சிட்டோம் எல்லாம். m-க்கு பதிலா 1/2. அது மாதிரி x மாறி x எழுதும்போம். x மாறி x எழுதும்போம். சக c எவ்வளவு? படித்திறன் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். 2 தானே. நேர் 2 நேர் 2, மறை 2 இதுல மறை 2 வந்திருக்கும். அப்ப நேர்கோட்டுட சமன்பாடு அவ்வளவுதான். ஓகேவா? சரியா பிள்ளை? ஓகே. அப்ப இதுல பாருங்க, இதுல வரைவு தந்தபடியா வெட்டு துண்டை நம்ம கண்டுட்டோம். ஒருவேளை வரைவு தந்திருக்காட்டி இந்த வரைவு தான் இல்லை. வரைவு தராட்டி இந்த வெட்டு துண்டை வரைவுல இருந்து காண இயலாது. அப்ப என்ன செய்யணும்? இந்த இருக்கு படித்திறன், இந்த இருக்கு படித்திறன். இந்த 2 ஆள்கூறு இருக்கு. சரியா? படித்திறன் அரை என்று தெரியும்.
ரெண்டு செட் ஆள்கூறு இருக்கு. ஏதாவது ஒரு ஆள்கூறு எடுத்துக்கொள்ளுங்க. மைனஸ் இல்லாததை எடுத்தா ஈஸியனே. ஏதாவது ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. சைபர் கம 2 எக்ஸ் ஆள்குறையும் y ஆள்குறையும் எடுங்கோ. y சமன் mx அகசியில போடுங்க. y காண்டி y ஆள்குறு, x காண்டி x ஆள்குறு, படித்திறன் தெரியும், எல்லாத்தையும் போட்டா வெட்டு தண்டை காணலாம். அப்ப yக்கு பதிலா என்ன போட போறோம்? படித்திறன் m காண்டி அரை, எக்ஸுக்கு பதிலா என்ன போட போறோம்? 0. அப்ப என்ன 0 என்ன தலை பெருக்கினாலும் 0. ஆகவே சி சமன் 2 இப்படி கண்டுபிடிக்கலாம். ஓகே, படித்திறன் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு 2 ஆள்கூறுல ஏதாவது ஒரு ஆள்கூரை கொண்டே போடுங்க. எந்த ஆள்கூரை போட்டாலும் இதான் விட வரும். செய்து பாருங்க, மற்ற ஆள்கூருக்கு ஒரு செய்து பாருங்க. சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி ஒரு படம் ஒன்று தரப்பட்டிருக்கு. வட்டத்தின் கோணங்கள் சரியா பிள்ளைகள் சின்னதா இருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 35. ஏன்னா தினுசாம் உங்களோட பேப்பர்ல தெரியுதா? 35 என்ன சரியா? அப்ப 10வது கேள்வி பாருங்க. அது என்னுடைய மிஸ்டேக் தான். பேப்பர் வந்து கொஞ்சம் கிளியரா இல்லாம காரணம் என்னுடைய மிஸ்டேக் தான். பேப்பரை டைப் பண்ணி புதுசா ஒன்று கிரியேட் பண்றதுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அதே நேரம் அது ஒரிஜினல் பிடிஎஃப் மிஸ் பண்ணிட்டேன். ஆகவே மன்னித்து அனுப்ப. சரி, ஓகே பிள்ளைகளுக்கு வட்டத்தில கோணங்கள் ஒரு பாடம் படிச்சிருப்பீங்க 10ஆம் ஆண்டு 30ஆம் பாடம். என்ன வட்டத்தின் கோணங்களும் 3 தேற்றம் படிச்சிருப்பீங்க. என்ன அரைவட்ட கோணம் செங்கோணம், அது மாதிரி ஒரே துண்ட கோணம் சமன், அதே நேரம் பருதி கோணம் மைய கோணம். சரி, மைய கோணம் பருதி கோணத்தின் 2 மடங்கு. மாத்தி சொன்னா மைய கோணம் பருதி கோணத்துல மைய கோணம் பருதி கோணத்துல 2 மடங்கு, பருதி கோணம் மைய கோணத்துல அரை மடங்கு. குழப்பி போட்டனா இப்படி சொல்லிட்டா ஞாபகம் மையத்துலதான் பெருசா இருக்கும். சரியா? அப்ப மையத்துல தான் டபுள் ஆக்கணும். மையத்தில் இருக்கிற கோணம் தான் பெருசாக இருக்கும். அப்ப மையத்துல தான் டபுளாக இருக்கும். அப்ப இவர் 35 மையத்தில் இருக்கிற கோணம் எவ்வளவா இருக்கும்? 70. 70. ஏபி என்ற வில், இந்த ஏபி என்ற வில்லுல இப்படி ரெண்டுலயும் கையை வச்சு பாருங்க. 2 35 ரூபாக்குது மையத்துல. அப்ப உங்களுக்கு தெரியும் 70 ரூபாக்கு. அடுத்ததுல ஒரு மறைமுக தரவு இருக்கு. வட்ட கேள்வி வந்தாலே இந்த தரவு தேவையோ இல்லையோ குறிச்சு கொள்ளுங்க. படத்துல வட்டத்தின் ஆரைகள் சமம். அப்ப இந்த ஓபி என்றதும் ஓஏ என்றதும் வட்டத்தின் ஆரைகள் தானே. அப்ப இந்த ஓபி என்றதும் ஓஏ என்றதும் வட்டத்தின் ஆரைகள். தேவையோ இல்லையோ வட்ட கேள்வி வந்தாலே நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். வட்டத்தின் ஆரைகள் சமம் குறிச்சு கொள்ளணும். அப்ப முக்கோணியல் 1 2ன்னு சொல்லி 9ஆம் ஆண்டுல படிச்சிருப்பீங்க. ஒரு தேட்டம் முக்கோணத்துல 2 பக்கங்கள் சமனா இருந்தா, அங்கால என்ன பிள்ளை முக்கோணத்துல 2 பக்கங்கள் சமனா இருந்தா அதுக்கு எதிரில இருக்கிற 2 பக்கங்கள் சமனா இருந்தா அதுக்கு எதிரில இருக்கிற 2 கோணங்கள் சமம். அப்ப இவர் எக்ஸ் என்றா இவரும் எக்ஸ் ஆக இருப்பார். சரியா? இனி முக்கோணத்தினாக கோண கூட்டுத்தொகை தானே. முக்கோணத்தினாக கோண கூட்டுத்தொகையை போட்டா சரி. 70 இந்த 2 எக்ஸையும் கூட்டினா 180. முக்கோணத்தினாக கோண கூட்டுத்தொகை 180. அதனால 2x சமன் 70 போனா கழிபட்டு 112 வரும். பிறகு 2ஆல 2 பக்கம் பிரிச்சு விடும். 2ஆல 2 பக்கம் பிரிச்சு விட்டா இந்த 2 பட்டு x சமன் 110 2ஆல பிரிச்சு எத்தனை 55. எல்லாம் அடிக்கிறோம். வட்டத்தில 3 தேட்டங்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அரை வட்ட கோணம் செங்கோணம் அதுவும் தேவைப்படும். சரியா? ஓகே. அப்ப இதுல பாருங்க, இப்ப இதுல மைய கோணம் ஒரே துண்ட கோணம் சமன் 2 படிச்சிருப்பீங்களா? இந்த y எவ்வளவு? இந்த y எவ்வளவு? இந்த y எவ்வளவு? 35 போகும். 35. ஏன் ஒரே துண்ட கோணம் சமன். பரிதியில எந்த இடத்துல வந்தாலும் இது 35 இது 35 தான் இருக்கு.
மையத்துலதான் டபுள். மற்றபடி பருதியில எங்க அமைச்சாலும் அதே வில் பருதியில எங்க கோணத்தை அமைச்சாலும் அது சேமாக இருக்கும். ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. இணையகரங்கள், இணையகரத்தின் பண்புகள். இணையகரம் 1, இணையகரம் 2. இணையகரம் 1, இணையகரம் 2 ஞாபகம் இருக்கா? இணையகரத்தின் பண்புகள். இணையகரத்தின் மூளை விட்டம். என்ன செய்யும் இணையகரத்தின் மூளை விட்டம்? இணையகரத்தின் மூளை விட்டங்கள் தொடர்பா 2 தேற்றம் இருக்கு. இணையகரத்தின் மூளை விட்டம் என்ன செய்யும்? இது சமகூடிடும். பரப்பளவை இரு சமகூறிடும். பரப்பளவை இரு சமகூடும். அது மாதிரி ஒன்றை ஒன்று இரு சமகூடும். அது எங்களுக்கு தேவையில்லை. இதுல இணையகரத்தின மூளை விட்டம். இந்த 2 உச்சிகளை இணைக்கிற இந்த கோடத்தான் நாங்கள் சொல்லுவோம் மூளை விட்டம். இவர் பரப்பளவை 2ஆ பிரிப்பார். இப்ப இந்த இணையகரம் 100ஆ இருந்தா மேல் முக்கோணம் எவ்வளவு, கீழ் முக்கோணம் எவ்வளவு? மொத்தம் 100ஆ இருந்தா 18 சென்டிமீட்டர். பாதி பாதி. ஆனா இதுல சொல்லியிருக்கு இணையகரம் ஏபிசிடியின் பரப்பளவு 36. இவ்வளவு 36ண்டா மேல இருக்கிற எவ்வளவும் கீழே இருக்கிற எவ்வளவு? 18 சென்டிமீட்டர் வர்க்கம். ஏன்னா இது 18, இதுவும் 18. இந்த இதுவும் 18, மேல இருக்கிற கோணம் 18. சரியா? அப்ப இந்த டி வந்து 4 சென்டிமீட்டர்னு தந்திருக்கு. ஏசி நீளத்தை கட்டிருக்கு. ஏசி நீளம். அப்ப எங்களுக்கு இந்த மேல் முக்கோணத்துல பரப்பளவு இப்ப தெரியும். என்ன முக்கோணத்துல பரப்பளவு சாம்பாடு என்ன பிள்ளைல அரை தர அடிதர செங்குத்து உயரம். அடிதர செங்குத்து உயரம் 4. அதே நேரம் இந்த முக்கோணத்துல பரப்பளவு உங்களுக்கு தெரியும் 18. சரியா? அது ஒரு செய்கவழியில் எழுதி கொள்ளுங்க. முக்கோணி ஏடிசியின் பரப்பளவு போட்டுட்டு 36 18 சென்டிமீட்டர் வர்க்கம். சரியா? ஓகே தானே? அப்ப இதை பாருங்க, வெட்டலாம்ல. 2 வெட்டினா 2 முறை, இங்க 1 முறை. அதே மாதிரி அப்ப 2 AC 7 18 வருது. 2 AC 7 18. இங்க 2 இருக்கிறீங்க, இங்க 2 இருக்கிறீங்க. அப்ப 2 பட்டு AC 7 18 2 வச்சா 9 சென்டிமீட்டர். ஓகேவா? 18 2 வச்சா 9 சென்டிமீட்டர். ஓகே, இன்னும் ஒரு 2 கேள்வியோட நேரம் ஆகிட்டு நீங்க போக வேண்டிய நேரம் வந்துட்டே இருந்தாலும் சரியா? ஒரு 2 கேள்வி பார்ப்போம். அடுத்தது பாருங்க, 12 தரவுகளை வாகை குறித்தல். 12வது கேள்வி தரவுகளை வாகை குறித்தல். அப்ப அந்த படம் வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கோ தெரியல. சரியா? இந்த படம் வந்து கொஞ்சம் மங்களாக இருக்கிறேன். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே மங்களா இருக்கு. சரியா? ஓகே, அதை நான் இதுல தெளிவாக 2க்கு நேரா இருக்கு புள்ளிகள். கணிப்போடு ஒண்ணுல பெற்ற புள்ளிகள் 0ல இருந்து 10 மார்க்ஸ் எடுத்தாக்க 2 பேர். அது மாதிரி 4க்கு நேரா இருக்கு மற்றது. 4க்கு நேரா 2 வகுப்பாடே இருக்கு. 10ல இருந்து 20, 20ல இருந்து 30. சரியா? இது 4 பேர். 4. நம்ம இவரும் 2ல தான் இருக்கு. இல்ல இது 3 தானே. அடுத்தவரை 3க்கு நேரா இருக்கு. அடுத்தது 4க்கு நேரா இருக்கு. அது 40, 50. ஓகே, இதுல ஒரு பிளவுற விஷயம் என்னன்னா, இந்த 2 டபுள் வகுப்பாயிலேயே டபுளா பெருக்கிறது. அங்கதான் பிளவுடுவாங்க எல்லாரும். அப்ப கேள்வி வந்து கணிப்போடு ஒன்றில் மாணவர்கள் பெற்ற புள்ளிகள் வளையறு வரையத்தில் காட்டப்பட்டுள்ளது. மாணவர்கள் மொத்த எண்ணிக்கையை கட்டிருக்கு. அங்க பாருங்க, 0ல இருந்து 10 மார்க்ஸ் எடுத்தாங்களே எத்தனை பேர்? 0 தொடக்கம் 10 மார்க்ஸ் எடுத்தாங்களே எத்தனை பேர்? 2 பேர். அப்ப இதுக்குள்ள 2 பேர் இருக்காங்க. இங்க பாருங்க, 10ல இருந்து 30க்கு தான் 4 போட்டிருக்கு. ஆனா அது 2 வகுப்பாடு இருக்குன்னு. அப்ப 10ல இருந்து 20 மார்க்ஸ் எடுத்தாங்க எத்தனை பேர்? எத்தனை பேர்? 4. 20ல இருந்து 30 மார்க்ஸ் எடுத்தாங்க எத்தனை பேர்? 4. 4ன்னு நினைக்க கூடாது. இது 1 4 இல்லை, இதுல 2 4 இருப்பாங்க. 4 பேர். 8 பேர். வெரி குட். அதுதான் 8 பேர் இருக்கு. 30ல இருந்து 40 வந்து 3க்கு நேரா இருக்கு. அப்ப 3 பேர். 40ல இருந்து 50 2க்கு நேரா இருக்கு. அப்ப எல்லாரையும் கூட்டினா எத்தனை பேர்? எல்லாரையும் கூட்டினா எத்தனை பேர்? 8 10 15 பேர். சரியா?
ஆகவே விட வந்து 15 பேர். இதுதான் ஹைலைட். 2 வகுப்பாயிலே இருக்கிறது இல்லை. ஒரு வகுப்பாயிலேருந்து 4 போட்டா 11 போட்டா பிள்ளை. யாராச்சும் 11 போட்டீங்களா? சரியா? ஓகே, அப்ப இன்னொரு கேள்வியோட நிறைவு செய்வோம். அடுத்தது நாங்க தொடர்ச்சியா அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஏண்டா எல்லாரும் ஸ்கூல் போகணும், டைம் ஆயிட்டு இருக்கு. எனக்கும் ஸ்கூல் போகணும், டைம் ஆயிட்டு இருக்கு. சரியா? ஓகே, 13வது கேள்வி பா. 13வது கேள்வி. 13வது கேள்வி நடுப்புள்ளி தேற்றத்தின் மாறுதலை நடுப்புள்ளி தேற்றம் ஞாபகம் இருக்கா? இப்ப ரீசெண்டா படிச்சிருக்கீங்க. சரியா? 4 சென்டிமீட்டர். இந்த படம் கொஞ்சம் தெளிவா இல்லை. இப்ப 4, இது 12. ஓகே, அப்ப இதுல முன்னுக்கும் நடுப்புள்ளி தேற்றத்தில மறுதலை தான் இருக்கு. என்ன நடுப்புள்ளி தேற்றத்தில மறுதலை? ஒரு முக்கோணியின் யாதாயினும் ஒரு முக்கோணியின் ஒரு பக்கத்தின் நடுப்புள்ளியில் இருந்து இன்னொரு பக்கத்துக்கு சமாந்தரமா வரையப்படும் கோட்டினால் 3ஆம் பக்கம் என்ன செய்யப்படும்? 3ஆம் பக்கம் இருசம கூறிடப்படும். 3ஆம் பக்கம் இருசம கூறிடப்படும். திரும்ப சொல்றேன் பாருங்க. ஒரு பக்கத்துல நடுப்புள்ளியில இருந்து, நடுப்புள்ளி என்ன எப்படி கண்டுபிடிச்சோம்? இந்த தொண்டும் சமன்னு தந்திருக்குல்ல, இல்ல பாருங்க தந்திருக்கு. ஒரு பக்கத்துல நடுப்புள்ளியில இருந்து இன்னொரு பக்கத்துக்கு சமாந்தரமா வரையப்படும் கோட்டினால கோடு வந்து 3ஆம் பக்கத்தை இருசம கூறு. அப்ப இவர் 4, இவர் எவ்வளவு? இவர் எவ்வளவா இருக்கும்? இவர் 4 சென்டிமீட்டரா இருப்பார். 4. இப்ப பாருங்க, அடுத்த விஷயத்தை பாருங்க. நடுப்புள்ளி தேற்றத்துக்கு வருவோம். இப்ப மறுதலை வந்துட்டு இப்ப நடுப்புள்ளி தேற்றம் என்ன சொல்லுது? ஒரு முக்கோணத்தின் 2 நடுப்புள்ளிகளை இணைக்கிற கோடு, 2 நடுப்புள்ளிகளை இணைக்கும் கோடு 3ஆம் பக்கத்துக்கு சமாந்தரமாகவும் 3ஆம் பக்கத்தின் அரைவாசியாகவும் இருக்கும். அப்ப இது 12 பிக்யூ எவ்வளவு? இது 12 6 சென்டிமீட்டர். 6 சென்டிமீட்டர். ஓகேவா? 6 சென்டிமீட்டர். இப்ப கேள்விக்கு வருவோம். என்ன சொல்றாங்க? முக்கோணி ஏபிசியின் சுற்றளவு 30. ஏபிசி சுற்றளவு 30. அப்ப பாருங்க, இவ்வளவு 8, இவ்வளவு 12, 8ம் 12ம் 20. அப்ப ஏபி எவ்வளவா இருந்திருக்கும்? 20. 10 சென்டிமீட்டர். அப்ப இது 5, இது 5. ஏன் இந்த ரெண்டும் சமம் தானே? 5ம் 5. இப்ப பாருங்க, நாட்பக்கல் பிக்யூசிபியின் சுற்றளவு. பிக்யூசிபி சுற்றளவுனா சுத்தி வர அளவு. பிக்யூ இங்க இருந்து இவ்வளவும் எவ்வளவு? 6 சுற்றளவு. அப்புறம் இங்க இருந்து இவ்வளவும் 4, இங்க இருந்து இவ்வளவும் 12, இங்க இருந்து இவ்வளவும் 5. 6 4 10, 22, 27 சென்டிமீட்டர் வர்க்கம். ஓகேவா பிள்ளை? ஓகே, அப்ப நேரம் போதாம இருக்கிறதால இது இந்த கேள்வியோட நிறைவு செய்யறேன். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா என்னட்ட தாராளமா நீங்கள் கேட்கலாம், எப்ப வேணாலும். சரியா?